எங்களை மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவர் கிருபையாய் மட்டும் நடத்தி வந்தீங்களே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்றைய கடந்த வாரத்தில் இருந்தவங்க எத்தனை பேர் இந்த நாள்ல இல்ல, எத்தனை பேர் பலவீனத்தில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இப்படி சமூகத்தில் கடந்து வந்தார்கள் ஆண்டவரே, எத்தனை பேர் பலவீனத்தோடு ஆண்டு மருத்துவமனைக்கு சென்றார்கள், எத்தனை விபத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் மரித்து போனார்கள். ஆனால் அன்று எங்களையும் என்னையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலப்படுத்தி ஆண்டவரே உங்க கிருபையினால எங்க பலத்தினால அல்ல, ஆமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எம்மட்டுமாய் நடத்தி வருகிறீங்களே. இந்த நாளில் ஆண்டவர் இன்னும் பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவரே காண செய்து இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுடைய பாதத்தில் வந்து உங்களை துதிக்கக்கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திரமுக்கு நன்றி சொல்லக்கூடிய கிருபையை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. 7 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கர்த்தர் ஆவியானவர் தானே இறங்கி வர வேண்டுமாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இந்த இடத்திலே அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க இல்லாம நாங்க இருக்கிறது வேஸ்ட், ஆமென். ஆண்டவரே நாங்க வெறுமையா இருக்க கூடாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய பிரசன்னம் இங்க இருக்கணும். உங்க பிரசன்னம் இருந்தால் தான் ஆண்டவரே நாங்க இருக்க முடியும். உடைய அசைவாடுதல் இங்க வேணும் ஆண்டவரே. நாங்கள் தனிமையா இல்ல ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவரே இறங்கி வாங்க. ஹல்லேலூயா, நன்றியோடு ஓ தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, இறங்கி வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கைகளை உயர்த்தி, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். விசுவாசத்தோடு இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அன்பில் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான பரிசுத்த ஓய்வு நாட்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட உங்களுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே, உங்களுடைய பாதப்படியிலே உங்களுடைய பீட தண்டையிலே வந்து ஆண்டவரே உங்களை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய், கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாய், ஆண்டவரே வசனங்களை தியானிக்கும்படியாய் கர்த்தாவே இந்த நேரத்தில் எங்களை ஒன்று சேர்த்து கூட்டி வந்த கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த இடத்துல பரிசுத்தாவின் வல்லமை இறங்கும்படியாக இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கல்வாரி இரத்தத்தை இந்த இடத்துல தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்திலும் இரத்தத்தை தெளித்து இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற ஆவியை சேர பொல்லாத ஆவிகள் பிறவியிருந்து ஆண்டவரே எல்லா சுதந்திர ஆண்டவரே வானமண்டல சேனைகள் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம். இந்த
இடத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே இந்த இடத்துல ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நேரத்தில் அடுத்த ஆராதனையின் வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று இடைபடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், துவக்க ஜெபம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்ற பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் மற்றும் பிள்ளைகளுடைய ஆண்டவரே சாட்சிகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவர் இடைபடும்படியாய் எங்களை நடத்தும்படியே தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த தடை வரக்கூடாது, எந்த இடையூறு சத்துரு கொண்டு வரக்கூடாது. ஆண்டவரே முழுக்க முழுக்க 100க்கு 100 ஆண்டவரே உங்களையே நம்பி ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுத்து இந்த ஆராதனையை ஆண்டவரே கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இறங்கி நீங்க வாசப்படுவதற்காய் உலாவுவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இது அந்த நேரம் முழுவதும் நீங்க இடைபடுங்க, நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாசம் பண்ணுங்க. நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்களுடைய உயர்த்தி உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நாங்கள் சிறுக நீங்க பெருகணும். மீட்பர் எங்கள் அருமை இரட்சகருமாகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஆரம்பத்தை ஜெபத்தை ஜெபிக்கிறோம், ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.